தவேக தலைவர் விஜயின் பிரச்சாரத்துக்கு ஃபைனலி தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியிருக்கிறது. இதில் அவங்க நிறைய அழுத்தங்கள் கொடுத்தாங்க. திரு விஜய் சட்டமன்ற தலைமைச் செயலகத்துக்கெல்லாம் போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த நிலையில் விஜயின் பெரம்பூர் பிரச்சாரத்துக்கு தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியிருக்கிறது. இது பற்றிய விவரங்களோடு மணிகண்டன் இணைந்திருக்கிறார். மணிகண்டன், மேலும் விவரங்கள். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்கள் ஆதரித்து பரப்புரையை இன்று தொடங்க இருந்த நிலையில நேற்று அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இன்று பெரம்பூர்ல அவர் தொடங்க இருப்பதாக செய்திகள் வெளியாகிய அந்த இடத்திற்கு மாற்று இடம் கேட்டு 30ஆம் தேதி அவர் மதியம் 2 மணிக்கு பரப்புரையை மேற்கொள்ள அனுமதி கேட்கப்பட்டிருந்தது. அந்த விவேகானந்தர் நகர் எனப்படக்கூடிய அந்த பகுதி அனுமதி தற்போது தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முறையாக கடந்த முறை கொடுத்த விண்ணப்பத்துல 3000 இருந்து 5000 நபர்கள் கலந்து கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில இந்த கூட்டத்துல தெருமுனை கூட்டமாகத்தான் பரப்புரை நடக்கிறது. நோட்டுக்கு விடாமல் கட்சி நபர்கள் நிர்வாகிகள் கலந்து கொள்வார்கள் என அனுமதி கேட்கப்பட்டதன் அடிப்படையில காவல்துறை என்ஓசியுடன் சேர்த்து தேர்தல் ஆணையம் தற்போது அனுமதி வழங்கியிருக்கிறது. இந்த நிலையில 30ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு பெரம்பூர்ல வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடியது. அதனைத் தொடர்ந்து அதே கையோடு பெரம்பூர் தேர்தல் பணிமனை அலுவலகம் சென்று அங்கிருந்து அவரது பரப்புரையை தொடங்க இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில 30ஆம் தேதியிலிருந்து இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் ஆதரித்து பரப்புரையை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தொடங்குகிறார். பெரம்பூரை அடுத்து கொளத்தூர், வில்லிவாக்கம் ஆகிய பகுதிகளிலும் பரப்புரை நடைபெற இருக்கிறது. அதற்கான அனுமதி கேட்டு விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில பெரம்பூரை தொடர்ந்து அந்தந்த பகுதிகளுக்கும் அனுமதி கிடைக்கும் என கட்சி வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறது. நன்றி மணிகண்டன், தேங்க்யூ வெரி மச். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.